எக்காலம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினர். அவர்கள் எக்காலம் ஊதி கைத்தாளம் கொட்டி இசை கருவிகளை மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழிசைத்தார்கள். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிட்டு என்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பாடகர்கள், பாடகர் குழுவினர், இசைக்கலைஞர்கள், இறைவனுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியோடு பாடுகிற இசை மீட்டுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த நாளில் அபரிவிதமாய் ஆசிர்வதிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளினுடைய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியத்தில் பல திருப்பாடல்கள், இறை வார்த்தைகள் ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும், புகழ்ச்சி பாடல்களை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்பதை அற்புதமாய் நமக்கு எடுத்துச் சொல்கிறது. திருப்பாடல் 96:1-2 இறை வார்த்தைகள்: ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள், ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இது ஒரு அன்பு கட்டளையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும், ஆண்டவருடைய மீட்பு செயலை உலகெங்கும் சென்று அறிவிக்க வேண்டும். அதனையே திருப்பாடல் 149:1 இறை வார்த்தை: ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள், அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். இன்றைக்கு புனித சிசிலி அம்மாவினுடைய விழாவினை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு புனிதை, ரோம் நகரில் வாழ்ந்தவர். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வேத கலாபனை மிகுந்திருந்தது. கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். குறிப்பாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கையிட்டவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றியவர்கள் எல்லோரும் கொடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள், சிறையில் அடைத்து வதைக்கப்பட்டார்கள். இந்த காலகட்டத்தில் தான் இந்த புனிதை வாழ்ந்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர். கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அந்த பேரன்பினால் தன்னுடைய கன்னிமையை அவருக்கு அர்ப்பணித்துக் கொடுக்கிறார். ஆனாலும் அவருடைய பெற்றோர் இவருக்கு ஒரு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தி வல்லேரியன் என்பவரை இவருக்கு மணமுடித்து கொடுக்கிறார்கள். கட்டாயத்தின் பேரில் அந்த திருமணமும் நடக்கிறது. ஆனால் புனித சிசிலி அம்மா அந்த வல்லேரியனை பார்த்து கேட்கிறார்: இதோ இந்த உடல் இறைவனுக்குரியது, என் கற்பு நான் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன், நீ என்னை முழுமையாக பார்க்க வேண்டுமென்றால், என்னை யார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீ திருமுழுக்கு பெற வேண்டும். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவினுடைய அன்பு மகனாக நீ வாழ வேண்டும். அப்படி நீ கிறிஸ்துவினுடைய மகனாக மாறினால் உண்மையிலேயே உனக்கு முன்பாக நிற்கிற நான் ஒரு தேவதை, கடவுளின் தேவதை என்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் வல்லேரியனும் கூட திருமுழுக்கு பெற்று அவர் ஒரு கிறிஸ்துவின் சாட்சியாக மாறுகிறார். பிறகு புனித சிசிலி அம்மா உண்மையிலேயே ஒரு தேவதையாக இருப்பதை அவர் கண்டுணர்ந்து கொள்ளுகிறார். அவர் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் புனித சிசிலி அம்மா ரோஜா மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதையும் அல்லி மலர் மாலையை சூடியிருப்பதையும் அந்த வல்லேரியன் கண்டுகொண்டு உண்மையிலேயே இவர் ஒரு தேவதை, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்,
இவருடைய கற்பு புனிதமானது, இறைவனுக்குரியது என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல மக்கள் இவரை பின்பற்றியதனால், கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை இவர் அறிவித்ததனால், தன்னுடைய பாடல்களின் வழியாக பல மக்களை இவர் கவர்ந்தெடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் பல மக்கள் கிறிஸ்தவர்களாக மாறியதின் பொருட்டு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த அரசனுக்கு இவரை பற்றி அந்த செய்தி தெரிவிக்கப்படுகிறது. டர்சியஸ் அல்மசியுஸ் என்கிற அந்த அரசன் கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கின்ற இவன் இந்த சிசிலியாவை வதைக்கவும் துன்புறுத்தவும் ஆணையிடுகிறான். அதன் அடிப்படையில் தான் இவரை ஒரு அறைக்குள் போட்டு அதிகமான வெப்பமூட்டுகிறார்கள். அந்த நீராவியினால் நிச்சயமாக இவர் மூச்சு திணறி அந்த அறைக்குள்ளேயே மடிந்து விடுவார் என்று சொல்லி ஒரு முயற்சி செய்யப்படுகிறது. ஆனால் எவ்வளவு முயற்சி செய்த பிறகும் கூட இவர் உயிரோடு இருந்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த அந்த படை வீரர்கள், அந்த ரோமானிய படை வீரர்கள் இவருடைய கழுத்தை துண்டித்திருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கழுத்து அறுவுண்ட நிலையிலேயே, அந்த அறுபட்ட நிலையிலேயே 3 நாட்கள் இவர் உயிரோடு இருந்திருக்கிறார். அந்த 3 நாட்களும் கடவுளை புகழ்ந்து பாடியிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்த புனித சிசிலி அம்மாவை தாயாம் கத்தோலிக்க திரு அவை இன்று நினைவு கூர்ந்து அவருடைய விசுவாசம் போல நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் மாற வேண்டும், சாட்சியமுள்ள வாழ்வாக நம் வாழ்வு இருக்க வேண்டும் என இன்றைய நாளில் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இவருடைய உடலை 2 முறை தோண்டி எடுக்கிறார்கள். கிபி 821ஆம் ஆண்டு திருத்தந்தை பாஸ்கல், 1ஆம் பாஸ்கல் அவர்கள் இருக்கிற போது அவருடைய உடலை தோண்டி எடுத்து பார்த்தபோது வலப்பக்கத்தில் அவர் சாய்ந்து படுத்திருப்பது போலவே அப்படியே அவருடைய உடலானது அழிவுறாமல் இருந்ததாம். மீண்டுமாய் அவருடைய உடல் 1599இல் திறந்து பார்க்கப்பட்டது. அந்த கல்லறை திறந்து பார்க்கப்பட்டது. அப்பொழுதும் அவருடைய உடல் அழியாமல் இருப்பதை கண்டு வியப்படைந்திருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் பொருட்டு நாம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்தான். திருமுழுக்கினால் நாம் ஒவ்வொருவரும் முத்திரையிடப்பட்டவர்கள்தான். ஆண்டவருடைய வார்த்தைகள் அற்புதமாக சொல்லுகிறது. கொலோசியருக்கு எழுதிய திருமடல் 3ஆவது அதிகாரம் 16ஆவது இறைவார்த்தை, திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாறி பாடி கடவுளை போற்றுங்கள். கடவுளை போற்றுங்கள். கடவுளை புகழ்ந்தேத்தக்கூடிய பாடல்களை நாம் பாட வேண்டும். அன்பிற்கு பிரியமானவர்களை, 2 நிகழ்வுகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் விவிலியத்தில். ஏனென்றால் ஆலயத்தில் பாடல்களை பாடுகிறவர்களாக நாம் இருக்கலாம், இசை மீட்டுகிறவர்களாக நாம் இருக்கலாம். கடவுளுக்காக செய்கிற இந்த பணி ஒரு உன்னதமான, தூய்மையான, மகத்துவமான, போற்றுதற்குரிய ஒரு பணி. பல பங்குகளில் பல இறை மக்கள் ஆர்வத்தோடு வந்து இப்படி பாடகர் குழுவில் இருந்து பாடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அங்கும் இங்குமாக சில இடங்களில் போட்டி, பொறாமை, அவர்களுக்குள்ளே சண்டை சச்சரவுகள், நீயா நானா என்கிற ஈகோ, நீங்க பாடக்கூடாது, அவங்க பாடக்கூடாது, பெரியவங்களுக்கு வயசாயிடுச்சு அவங்க பாடக்கூடாது, சின்ன பசங்க நாங்கள் தான் பாடுவோம் அப்படின்னு பல பங்குகளில் இப்படிப்பட்ட குழப்பங்கள், குளறுபடிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் கடவுளுக்காக செய்கிறோம். சில நேரங்களில் நாம் விட்டு கொடுக்க வேண்டும், சில நேரங்களில் ஆர்வத்தோடு வந்து பாட வேண்டும், சின்ன பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும், பெரியவர்களும் இணைந்து பாடி கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த இடத்தில் போட்டிக்கோ பொறாமைகளுக்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த இறை வார்த்தைகளை மட்டும் நாம் பார்க்கலாம், தியானிக்கலாம். திருத்தூதர் பணிகள் 16ஆவது அதிகாரம் 25ஆவது இறை வார்த்தையில், நள்ளிரவில் கைது செய்யப்பட்ட நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டு பவுலும் சீலாவும் அந்த சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சூழ்நிலையில், அந்த நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளை புகழ்ந்து பாடினார்கள் என்கிறது இறைவார்த்தை. அவர்கள் புகழ்ந்து பாட பாட அந்த சிறையில் இருந்த மற்ற கைதிகள் எல்லோரும் அவர்களுடைய புகழ் பாடலை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அப்படி அந்த புகழ் பாடலை அவர்கள் பாட பாட இறைவார்த்தை சொல்லுகிறது, அந்த இடத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, சிறை கூடமே அதிர்ந்தது, கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டன, விலங்குகள் எல்லாம் கழன்று விழுந்தன. அப்ப கடவுளை நாம் புகழ்ந்து பாட பாட நமக்கு எதிராக இருக்கிற தடைகள் உடைந்து போகிறது. ஆவிக்குரிய செயல்கள் நம்மிடத்தில் வல்லமையாய் செயல்பட துவங்குகிறது. இதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது நிகழ்வு 2 குறிப்பேடு புத்தகம் 20வது அதிகாரம் 21, 22 இறை வார்த்தைகள். யூதா என்கிற அந்த நாட்டை எதிர்த்து, யோசபாவை எதிர்த்து 3 படைப்பிரிவினர்கள் வருகிறார்கள். அம்மோனியர்கள், மோவாபியர்கள், மியோமியர்கள், இவர்கள் எல்லோரும் அந்த யூதாவை எதிர்த்து வருகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காகி போகின்ற ஒரு சூழ்நிலை. இக்கட்டான அந்த நிலையில் யோசபாத்து என்ன செய்கிறார் என்றால், பாடகர் குழுவை முன்னிறுத்துகிறார். இறைவார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் அழகாக சீருடை அணிந்து கொண்டு ஆண்டவர் முன்னிலையிலே ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் தம் பேரன்பு என்றும் உள்ளது என்று அவர்கள் பாடத் தொடங்கினார்கள். அவர்கள் பாடத் தொடங்க தொடங்க, ஆண்டவரை புகழ்ந்து பாட பாட அந்த வந்த 3 படைப்பிரிவினரும் அவர்களுக்குள்ளேயே மோதல்கள், சண்டைகளை உருவாக்கி கொண்டு கலைந்து ஓடிப்போனார்கள் என்று இறைவார்த்தை சொல்கிறது. சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய இல்லத்தில் அனுதினமும் புகழ்ந்து பாடக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும். கடவுளுக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன்.